சில நேரங்கள்ல உயிர் தப்புறதே ஒரு மிராக்கிள் தான். சயின்ஸ், லாஜிக், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் மீறி உயிர் தப்புறாங்க. சில மனிதர்கள் இறப்புல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்துல மிக அதிர்ஷ்டசாலியான ஒரு 10 பேரை தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்க. Watching videos without subscribing is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். 8வதா பார்க்க போறது ட்ரெயின் விபத்து, பிளேன் விபத்து, பஸ் ஆக்சிடென்ட், கார் விபத்து. கார் ஆத்துல விழுந்தும் இவர் உயிரோட இருந்திருக்காரு. எல்லாத்துலயும் இவர் உயிரோட தப்பினது எதுக்காகனா, லாட்டரியில இவருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அந்த விபத்துகளுக்கு அப்புறம் இவரு ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டசாலியான மனிதர் தானே. இவரோட பேர் பிராங்க் செலக். 9வதா ஜூலியானோ கோபெக். பிளேனு கிரேஷ் ஆகி காட்டுக்குள்ள விழுந்ததுல இருந்து இவங்க காட்டுக்குள்ள தனியா உயிர் தப்பிச்சிருக்காங்க. 1971 நடந்த பிளேன் கிரேஷ்ல 17 வயது சிறுமியா இருந்தவங்க அமேசான் காடுகளுக்குள்ள 10 நாளைக்கு உயிரோட இருந்திருக்காங்க. அவங்களோட காலர் போன் உடஞ்சும் கூட அவங்க ரிவர்லாம் கிராஸ் பண்ணி பூச்சிகளிட்டு தப்பிச்சு உயிரோட இருந்திருக்காங்க. இது ஒரு ரியல் லைஃப் மிராக்கிள் தானே. 8வதா வெஸ்னா உலோவிக்ங்கிறவர் தான். 33,000 அடி உயரத்துல இருந்த விழுந்த ஒரு நபர். ஏரோப்ளைன் மிட் ஏர்ல எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இவர் அங்கிருந்து 33,000 அடி கீழே விழுந்திருக்காரு. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு தான். இவர் எதனால தப்பிச்சாருன்னா, அவரு உட்கார்ந்து இருந்த சீட்டோட பொசிஷன் ஃபர்ஸ்ட், இது கூட ஸ்னோவும் இருந்திருக்கு. அப்புறம் இவர் விழுந்த இடத்துல ட்ரீஸும் நிறைய இருந்திருக்கு. சோ இது மூணுமே சேர்ந்து அவரோட உயிரை காப்பாத்திருக்கு. 7வதா ராய் சுல்லிவன். மின்னல் 7 முறை தாக்கியும் இவரு உயிரோட இருக்காரு. நார்மலா இடி இடிச்சு மின்னல் தாக்குனா உயிர் போறது கன்ஃபார்ம். ஆனா இந்த மனிதர் 7 முறை மின்னல் தாக்கி இருக்கு, ஆனாலும் உயிரோட இருந்திருக்காரு. இவரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டராகவும் இருக்காரு. இவரு நேச்சருக்கு ரொம்பவுமே பிடிச்ச மனிதரா இருக்காரு போல. 6வதா ஹாரிசன் ஓகெனி. கடல்ல மூழ்கிய கப்பல்ல 3 நாளைக்கு உயிரோட இருந்திருக்காரு. கார்கோ ஷிப்ல இவர் மாட்டிக்கிட்டு 3 நாளைக்கு உயிர் தப்பிச்சிருக்காரு. இவரு எங்க டிராப் ஆயிருக்காருன்னா, கார்கோ ஷிப்போட ஏர் கண்டெய்னர்ல 60 மீட்டர் அண்டர் வாட்டர்ல தான் இவரு 3 நாளைக்கு உயிரோட இருந்திருக்காரு. 3 நாளுமே இவரு டார்க் சைலன்ஸ்ல தான் உள்ள உயிர் தப்பிச்சிருக்காரு. இவரை காப்பாத்தினாங்க ரெஸ்கியூ டைவர்ஸ் ஷாக் ஆயிட்டாங்க. 5வதா எரிகா டார்பை. 14 மாச குழந்தை ஃப்ரீஸ் ஆன பனியில உயிரோட இருந்திருக்கு. கனடால 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஒரு குழந்தை ஃபுல் நைட்டா அந்த டெம்பரேச்சர்ல உயிரோட வாழ்ந்திருக்கு. மார்னிங்ல பார்க்கும்போது குழந்தை உயிரோட இருந்திருக்கு. டாக்டர்ஸ் இத மெடிக்கல் மிராக்கிள் தான் சொன்னாங்களாம். 4வதா பீட்டர் ஸ்கல்பெக். ஆர்டிக் பிரதேசத்துல 2 மாசம் கார்லயே இவரு சர்வை பண்ணிருக்காரு. ஸ்னோ ஸ்ட்ரோம்ல கார் பனியில ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்கு. டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். அதோட இவரு 2 மாசம் அந்த கார்லயே சர்வைவ் ஆகி உயிரோட இருந்திருக்காரு. இவரு ஸ்னோவை தான் அதிகமா சாப்பிட்டிருக்காரு. அவரோட பாடி 2 மாசத்துக்கு அடாப்ட் ஆகிற அளவுக்கு தன்மையில இருந்திருக்கு. சோ அதனாலதான் அவர் இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்க முடிஞ்சிருச்சு. 3வதா அலிசன் போத்தா. 37 ஸ்டாப் வூண்டோட இவங்க உயிரோட இருந்திருக்காங்க. இவங்க மேல ப்ரூட்டல் அட்டாக் நடந்திருக்கு. இதனால அவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே தெரியுற அளவுக்கு. சோ அப்பவுமே இவங்க நடந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஒரு எண்ணத்துலதான் இந்த மாதிரி ஒருத்தரால நடக்க முடியும். இன்னைக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. இவங்களோட வில் பவர் தான் இருக்கிறதுலே மேக்சிமமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பார்த்ததுல சொல்லியிருக்காங்க. இவங்க வில் பவரை அதிகமா யூஸ் பண்ணனாலதான் இவங்களால இப்போதைக்கு உயிரோட இருக்க முடியுது. 2வதா ஆரோன் ரோல்ஸ்டன். கை வெட்டினதுக்கு அப்புறமும் உயிரோட இருந்திருக்காரு. இவரு கேன்யானுங்கிற இடத்துல பாறையில அவரோட கை சிக்கிக்கிச்சு. சோ 5 நாளைக்கு இவரோட கை அந்த இடத்துல சிக்கி இருந்திருக்கு. தண்ணியும் இல்ல, அங்க ஹெல்ப்பும் கிடையாது. கடைசியா இவரு மாட்டிக்கிட்ட அவரோட கைய வெட்டினதுக்கு அப்புறம் தான் உயிரோட வந்தாரு. இது ஒரு மூவியாவும் வந்திருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் அந்த மூவியை பாருங்க. மூவியோட நேம் 127 ஹவர்ஸ். ஃபர்ஸ்டா நிக்கோலஸ் அல்கிமெடஸ். இவரு பிளேன்ல இருந்து விழுந்து கூட அவரோட எலும்புகள் கூட உடையல. வேர்ல்டு வார் 2 டைம்ல இவரு பிளேன்ல இருக்கும்போது பேராஷூட் ஓபன் ஆகலையா,
சுமார் 18,000 அடியில இருந்து இவர் கீழே விழுந்திருக்காரு. இவரும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் மரங்களும் பனியும் அதிகமா இருந்த இடத்துல விழுந்தனால இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. இவரு கீழே விழுந்ததும் இவரே ஷாக் ஆயிட்டாரு. இவருக்கு எந்த அடியும் படல, எந்த போனும் கிராக்கும் ஆகல. இத பார்த்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க உண்மையாலேயே உயிர் பழச்சது ஒரு லக்கா, இல்ல டெஸ்னியா, இல்ல மிராக்கிளா? உங்களுக்கு இதுல எந்த இன்சிடென்ட் அதிகமா ஷாக் கொடுத்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஷாக்கிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். நல்லதா பேசுவோம், உண்மை பேசுவோம். நன்றி.